ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா முருங்கைத்தலையை வச்சு சாம்பார் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி அடுப்பு மேலே வச்சுக்கிறேன். பருப்பு பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததும் இதில் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். 5-6 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 1 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா பாதி வெந்ததும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருக்கும். கொஞ்சம் இளங்கீரையாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. கீரையை போட்டு நல்லா வேகட்டும். இந்த கீரை போட்டு 2-3 நிமிஷத்துக்கெல்லாமே வெந்துடும். கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கண்ணா கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டா பருப்பு சட்டுன்னு வேகாது. அதனால் கடைசியாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும்னு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு கடையிற சட்டியில் ஊற்றி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை எவ்வளோ தான் கடைஞ்சாலும் நைஸாக கடைய முடியாது. இருந்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். வேறு ஒரு பாத்திரம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்து பொரியட்டுன்னு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கடைஞ்சி வச்ச இந்த கீரை கலவி இதில் சேர்த்துக்கலாங்க. நாம் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல, கெட்டியாக தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதை களிக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை குழம்பு தாளித்து கொதிக்க விடக்கூடாதுங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். நாம் தாளிச்சதுமே கேஸை ஆஃப் பண்ணிடலாம். திக்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ராகி களிக்கெல்லாம் வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுட சுட சாதம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைத்தலை பருப்பு கடையல் உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.